அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி துவங்குகிறேன். 1992 டிசம்பர் 6 பாபர் பள்ளி வரலாற்று சின்னமான பாபர் பள்ளி 450 ஆண்டுகால வரலாற்றில் ஆவணங்களுடன் இருந்த ஒரு வரலாற்று சின்னம் இடிக்கப்பட்டு உச்சநீதிமன்ற உத்தரவையும் மீறி காற்றில் பறக்கவிட்டு காவி கயவர்களால் இடிக்கப்பட்டு 32 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் நீதிமன்றம் மூலமாக சட்டத்தை தங்கள் விருப்பத்திற்கு வளைத்து அந்த பள்ளி இடத்தை அபகரித்து அதிலே அவர்கள் விருப்பம் போல அவர்களுடைய பொய் கட்டுக்கதைகளுக்காக ஒரு வழிபாட்டு தலங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம பாபர் பள்ளியுடைய வரலாறை பார்க்கும் பொழுது அந்த ஆவணங்கள், அந்த பாபர் பள்ளி வந்து 1526 28 காலகட்டத்தில் பாபர் அவர்களுடைய தளபதி மீர் சாஹிப் அவர்களால் அது கட்டப்பட்ட ஒரு பள்ளி. அந்த பள்ளியில் இவர்கள் இந்த காவி பாசிசவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பொய்யும் புரட்டையும் திணித்து பாபர் வந்து அங்கு இருந்த ராமர் கோவிலை இடித்துவிட்டு அந்த பள்ளியை கட்டியதாக பொய்களை பரப்புரை செய்திருந்தார்கள். நீங்கள் பார்த்தோம்னா, இந்த மதுரையில் பிஜேபியை சேர்ந்த ராம சீனிவாசன் ஒருத்தர் பேராசிரியருங்கிற பேரில் இருக்கார். அவர் கூட சமீபத்தில் அவருடைய ஒரு பேச்சு வந்து சமூக வலைதளங்களில் காணொலியாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்கிறாரு, 1526 இந்தியாவுக்குள்ள பானிபட் போர் மூலமாக வென்று வந்த பாபர் வந்து 1528 அவர் வந்து அயோத்தி நகருக்கு வந்ததாகவும், அதில் வந்து இவர் ஏதோ நேரில் இருந்து பார்த்த மாதிரியும், இவர் தான் பக்கத்தில் இருந்து அது மாதிரியும் அவர் வந்து அந்த காட்சி அமைப்பை விரிவுபடுத்துகிற மாதிரி ஒரு பொய்யை, மிகப்பெரிய பொய்யை, வரலாற்று பொய்யை வந்து திரிவு செய்கிறார்கள். இந்த ஆர்எஸ்எஸ் பாசிச வாதிகள் வந்து பொய்களை எப்படியெல்லாம் கட்டவிழ்ப்பார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அந்த ராம சீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்தாராம் சரையு நதி கரை ஓரத்தில் வந்து அயோத்தி நகருக்கு வந்து அங்கே கட்டில் போட்டு படுத்துக்கிட்டு அந்த நகரத்தை பார்த்தாராம். அந்த நகரத்தை பார்க்கும்போது அழகாக இருந்துச்சான். அப்போ தன்னுடைய தளபதி மீர் சாஹிப் அழைத்து இங்கு வந்து பள்ளிவாசல் கட்டணும்னு சொன்னாராம். மீர் சாஹிப் என்ன செய்யணும்னு கேட்டாராம். அங்கு உள்ள குழந்தை ராமர் கோவிலை இடித்து விட்டு இங்கு பள்ளிவாசலை கட்டுமாறு அவர் உத்தரவிட்டாராம். இதெல்லாம் வந்து எவ்வளவு முட்டாள்தனமான கருத்து! எப்படி இவர்கள் வரலாறுகளில் வந்து பொய்களை திரிபுவாதமாக்கி பொய்களை உண்மையாக்கி வருகிறார்கள் என்பதை இந்த இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, அவர் வந்து பாபர் வந்து இந்தியாவில் வந்து ஆட்சி அமைச்சிட்டு தன்னுடைய மகன் வந்து ஹுமாயூனுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மகனே, நாம் ஆட்சி ஆள்வது இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் வந்து நம்ம ஆட்சி ஆள்றோம். அப்போ வந்து நீ மாட்டு இறைச்சி உண்ணுவதை நீ தடுத்து கொள்ளணும், நீ மாட்டு இறைச்சியை உண்ணக்கூடாது என்பதாக தனது மகனுக்கு எழுதின கடிதத்தில் சொல்கிறார். ஏன்னா இந்துக்கள் வந்து அந்த பசுவை வந்து அவங்க புனிதமாக கருதுகிறாங்க. நீ வந்து அதை உண்பதன் மூலம் அவர்களுடைய மனதை புண்பட்டு விடும் என்பதாக கூறி அந்த கடிதத்தில் மகனுக்கு அறிவுரை சொல்கிறவராக ஒரு பெரும்பான்மை மக்களுடைய வழிபாட்டு தலத்தை இடித்துட்டு இவர் வந்து ஒரு மசூதியை கட்டியிருப்பார். அப்போ இவர்கள் எப்படி ஒரு பொய்களையும் புரட்டுகளையும் இவர்கள் அவிழ்த்து விடுகிறார்கள் என்பது இதன் மூலம் வந்து இந்த காணொலி மூலம் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து அந்த பாபர் பள்ளியுடைய இடத்த வந்து நீதிமன்றத்தின் மூலமாக அபகரித்தும் கூட நீங்கள் வந்து அந்த நீதிபதிகளில் நீங்கள் வந்து வினோதமாக இருக்கும். அந்த தீர்ப்பில் 5 நீதிபதிகள் அந்த தீர்ப்பை எழுதியும் கூட அந்த தீர்ப்பில் வந்து யார் அந்த தீர்ப்பை எழுதுனன்ற கையொப்பமிடாமல் அந்த தீர்ப்பு வெளியிடப்பட்ட வினோதம் வந்து பாபர் பள்ளி வழக்கில் தான் இருந்துச்சு. நீங்கள் அந்த வழக்கில் இருந்த நீதிபதிகளில் நீங்கள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநரானது, ஒருத்தர் வந்து தேசிய சட்ட ஆணையத்தினுடைய தலைவரானது, இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினரானது, அதுலேயும் பார்த்திங்கன்னா தலைமை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகாய் என்பவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டும் பாலியல் புகாரும் தெரிவிக்கப்பட்டு அந்த பாபர் மசூதி தீர்ப்புக்கு முன்னதாக நீங்கள் வந்து அந்த புகார் என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் இந்த பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு மென்பொருள், அதாவது கைபேசி கண்காணிக்கக்கூடிய மென்பொருளை வந்து இஸ்ரேல்கிட்டருந்து இந்தியா வாங்கியிருந்த
ஒரு விடயம் பெருசாக பூதாகாரமாகி அது நாடாளுமன்றத்திலலாம் புயலை கிளப்பி அதுக்கும் விடை தெரியாமல் இருக்குது. அப்போ இந்த பெகாசஸ் மூலமாக வந்து நீதிபதிகளும் இராணுவத்தில் இருப்பவர்கள் அந்த அரசு வந்து கண்காணித்ததாகவும் ஒரு செய்தி பரவுச்சு. அதுக்கும் வந்து சரியான விடை இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த பெகாசஸ்ஸு அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான அந்த பாலியல் குற்றச்சாட்டு, நீங்கள் இன்னொரு இப்போ சமீபத்தில் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து ஓய்வு பெற்ற சந்திரசூட் என்ன சொன்னார், நான் தன் கடவுளை வணங்கிவிட்டு அந்த தீர்ப்பை எழுத ஆரம்பித்ததாக அவர் கூறினார். அப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த ஏற்கனவே இருந்த 5 பேரில் 3 பேர் வந்து அதில் அரச பதவிகள் அடைந்ததும், இப்போ சமீபத்தில் ஓய்வு பெற்ற அந்த சந்திரசூட் அவர்கள் வந்து தன் விருப்ப கடவுளை வணங்கிவிட்டு அந்த தீர்ப்பை எழுதினதாக அவர் ஒப்புக்கொண்ட செய்திகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பாபர் மசூதி தீர்ப்பில் எப்படி இந்த பாசிசவாதிகள் கை வைத்திருப்பார்கள் என்ற அச்சம் இந்த மக்களுக்கு ஏற்படுது. இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற தேசம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இப்படி மதச்சார்பற்ற ஒரு தேசத்தில் இப்படி வந்து ஒரு சிறுபான்மை மக்களை வந்து அச்சுறுத்தி அந்த அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்திக்கிறேன்னு சொல்லி விரும்புகிறாங்க. இன்னும் நீங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலமான பள்ளிவாசல்களை நம்ம பார்த்தோம்னா எந்த பள்ளிவாசலும் வந்து ஒரு புறம்போக்கு இடத்துல கட்டப்பட்டிருக்காது. அவர்கள் தங்களுக்கு பணம் போட்டு அந்த வசூல் செய்து மக்களிடையே பணத்தை பெற்று அவர்கள் கிரயம் பெற்று அந்த கிரைய இடத்துல தான் பள்ளிவாசலையும் கட்டியிருப்பாங்க. அவங்களுடைய அடக்கத்தலம் கபர்ஸ்தான் என்கக்கூடிய அடக்கத்திலையும் அவங்க பட்டாளத்தில் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து பிற சமுதாயத்தினர் மாதிரி நீங்கள் வந்து புறம்போக்கடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பதற்காக அங்கு கொண்டு போய் சிலையை வைப்பதும் அந்த ஒரு கோவிலை உருவாக்குவதுமாக ஆர்எஸ்எஸில் இருப்பவர்கள் அந்த கயவர்கள் வந்து அதை பயன்படுத்துவாங்க. அப்படி எந்த பள்ளிவாசலாவது ஆக்கிரமிப்பு இடத்துலையோ அல்லது புறம்போக்கு இடத்துலையோ உருவாயிருக்குன்னு இவர்களால் சுட்டி காட்ட முடியுமா? அப்போ இவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து தங்களுடைய பணத்தை போட்டு தான் ஒரு இடத்த வாங்கி பள்ளிவாசலை கட்டி உருவாக்குவாங்க. அப்படி இன்றைக்கு வந்து ராஜேந்திர சச்சாருடைய அறிக்கையில் சொல்லப்பட்ட, அதாவது பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் சமூக நீதி அளவில் தலித்துகளை விட மிக பின்தங்கிய நிலையில் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்களால் சான்று வழங்கப்பட்ட இந்த இஸ்லாமியர்கள் தங்களுடைய கை காசை போட்டு ஒரு இடத்த வாங்கி பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்ற சூழலில் ஒரு அரசனாக இருந்தவர், இந்தியாவே ஆட்சி செய்த பாபர் ஒரு மன்னராக இருந்தவர், அதுக்கும் தன் மகனுக்கு நீ மன்னராக இருக்கிறதுனாலேயே நீ மாட்டிறைச்சி சாப்பிடாத, தன்னுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மாட்டிறைச்சி உண்பதை அனுமதித்திருந்தாலும் கூட இந்த மக்களுடைய மனது புண்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது என்று தடுத்த ஒரு மன்னர் எப்படி வந்து ஒரு கோவிலை எடுத்து விட்டு பள்ளிவாசலை கட்டியிருப்பார்னு சொல்லலாம். ஆனால் இதே சீனிவாசி அதில் சொல்கிறாரு, அதை இழுத்து விட்டு செஞ்சார். ஆனால் அந்த அப்படி இவர்கள் இந்த நீதிபதிகளுடைய அவருடைய வள்ளல்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி ஒருத்தர் வந்து மாநிலங்களவை உறுப்பினரானார், ஒருத்தர் மாநில ஆளுநர் ஆனார், இன்னொருத்தர் சட்ட ஆணையத்துடைய தலைவரானார். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு நீதிபதி நான் வந்து என் கடவுளை வணங்கி விட்டு அந்த தீர்ப்பு எழுத ஆரம்பிச்சுன்னு சொன்ன அந்த நீதிபதிகள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எந்த ஒரு கோவிலையும் இடித்து விட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் அல்ல அப்படின்னு அவங்க அந்த நீதிபதி அந்த தீர்ப்புடைய விவரத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த சீனிவாசன் கோவிலை இடித்து விட்டு பள்ளிவாசலை கட்டுகிறார் என்பதை அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான ஒரு விஷயமாக அவர் பேசுகிறாரு. அப்போ தொல்லியல் துறையும் ஆய்வு செய்து அதில் கொடுத்துருக்குது. இவர்கள் கைப்பாவையாக இருக்கக்கூடிய யார் இந்த பாசிச ஆட்சியாளர் 2014 ஆட்சிக்கு வந்த இந்த பாசிச ஆட்சியாளர்கள் அவர்களுடைய ஆட்சியின் கீழே அவர்களுடைய துறையின் கீழே அவர்களுக்கு கீழே இருக்க ஒரு தொல்லியல் துறை கொடுத்த அறிக்கை தான் அது. வந்து எந்த ஒரு வழிபாட்டு தலமும் கோவிலையும் இடித்து விட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல்லையும் கொடுத்த அறிக்கை. அப்படி அறிக்கை இருக்கும் பொழுது இப்போவே இன்றைக்கே இப்படி பரப்புகிறார்கள் என்றால் அப்போ மக்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஊடகங்களும் இந்த மாதிரியான செய்தி தெரிவிக்கக்கூடிய ஒரு நவீன காலம் இல்லாத நேரத்தில் எவ்வளவு பெரிய பொய்களையும் புரட்டுகளையும் இவர்கள் பரப்பி இந்த பள்ளியை கைப்பற்றி இருப்பார்கள் என்பதையும் நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிற முடியுது. அதனால் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பரிவார சக்தி ஆற்றல்கள் எப்போவுமே என்னென்னா பொய்களை தொடர்ந்து விடாமல் பரப்பி வருவார்கள். இதே இந்த சீனிவாசன் இன்னொரு பொய்யையும் செய்தவர் தான். இப்போ எப்படின்னா இதே வந்து பாபர் பள்ளியை ஆக்கிரமித்து அதை வந்து இடித்து அதை வந்து நீதிமன்றங்கள் மூலமாக கைப்பற்றி அதில் அவங்க கோவில் கட்டி அந்த கோவிலில் திறப்பு விழாவுக்கு அழைப்புதல் கொடுக்குறன்ற பேரில் திருமங்கலத்தில் போய் என்ன செஞ்சார்,
திருமங்கலத்தில் வந்து ஒரு தனியார், அதாவது இவங்க பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தர் நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் நடத்துகிற ஒரு கல்லூரி. அந்த கல்லூரிக்குள்ளே இருக்கிற ஒரு பள்ளிவாசல். அவங்க வந்து அதாவது எப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்தோம்னா ஒரு எப்படி ஒரு பூஜை ரூம் கட்டுவாங்க, தொழுகை ரூமு, அவங்கவுங்க மார்க்க சம்பந்தமாக அவங்க கடவுளை வழிபடுவதற்காக ஒரு அறை, படுக்கை அறை, சமையலறை, வரவேற்பறைங்கிற மாதிரி ஒரு அவர்களுடைய வழிபாட்டுக்குன்னு ஒரு அறை கட்டுவாங்க. அது மாதிரி அவருடைய அந்த ஷா அப்படிங்கிறவருடைய கல்லூரியில் அவருக்கு வணங்குவதற்கு இருந்த ஒரு அறையை பள்ளிவாசல்னு சொல்லி அங்கே நிர்வாகிகள்கிட்ட போய், ஏதோ திருமங்கலத்தில் இருக்க ஜமாத் நிர்வாகிகள்கிட்ட போய் இவர்கள் அழைப்பு கொடுத்ததாகவும், அந்த நிர்வாகிகள் இவர்களை வைத்து பாத்தியா துவாவெல்லாம் ஓதி இவர்களுக்கு வாழ்த்துக்குரிய மாதிரியான ஒரு பொய் செய்தியை பரவுன்றது இந்த ராம சீனிவாசன். அப்போ இந்த ராம சீனிவாசன் மட்டுமல்லாது இந்த ஆர்எஸ்எஸுக்கும் இந்த இவர்களுக்கும் என்ன பொய்யை பரப்புறதா வேலை. இப்போ சமீபத்தில் கூட என்ன செஞ்சாங்கன்னா, சுதந்திர போராட்ட வீரர் சவார்கர்னு சொல்லி அவர் ஏதோ அந்த மாதிரி சேர்ந்து புல்புல் பறவை வழியாக அவர் பறந்து வந்து இந்தியாவை பார்த்துட்டு போனதாகவும், கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட அவர்களுக்கு வந்து இங்கிதம் இல்லாமல், இவர்கள் பொய்யை கூசாமல் பரப்பக்கூடியவர்கள், இவர்கள் முழுசாக பொய்யை துணிந்து சொல்லக்கூடியவர்கள். இப்படி பொய்களை பரப்பி இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களை அபகரிக்க விரும்புகிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.